வெல்கம் டு வெமிலாடி மேக்ஸ் நம்பர் சிஸ்டம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸில் நம்ம நம்பர் சிஸ்டத்தில் உள்ள நம்பர்ஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரைம் நம்பர்ஸ். இப்போ நம்ம பிரைம் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 137, செகண்ட் சம் 173, தேர்ட் 319. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயரை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. அதனால் 1 to 30க்கு உரிய நம்ம ஸ்கொயர் ரூட் கீழே ஒரு டேபிளில் கொடுத்துருக்கேன். இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர் 9. இது நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். இது நார்மலாகவே 10 வரையும் நல்லா அப்சர்வாக தெரியும். நம்ம 30 வரையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த மாதிரி காம்படிஷனில் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு 10 வரையும் நல்லாவே தெரியும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 10 வரையும் 10 ஸ்கொயர் 100 வரையும் நல்லாவே தெரியும். இப்போ 11லேருந்து 20 வரையும் இதில் டேபிளில் இருக்குது. அப்புறம் 21லேருந்து 30 வரையும் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 137 அந்த சம் செய்கிறோம். 137 எந்த இதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ 10 ஸ்கொயர் 100, அடுத்த 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144. அப்போ நம்ம 144க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணணும். 144க்குள்ளே 11லேருந்து 1 வரையும் அதுக்கு முன்னாடி இல்லை இருக்கிற இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸை நம்மளுக்கு என்ன வரும்னா 2, 3, 5, 7. இப்போ நம்மளுக்கு 137க்கு நம்ம 2, 3, 5, 7 அதை மட்டும் வச்சே நம்ம 137 நம்மளுக்கு ப்ரைம் நம்பராக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 137 அப்போ நம்ம 12 ஸ்கொயருக்கு லெஸ் தென் தான் இருக்கும். 137 144க்கு லெஸ் தென்னாக இருக்கிறனால நம்மளுக்கு 12 ஸ்கொயர் லெஸ் தென் 137 சொல்லிட்டு வரும். 37 சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 12 ஸ்கொயர் லெஸ் தென் 137. அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தென் 12 ஆர். அப்போ 12க்குள்ளே தான் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். 2, 3, 5, 7, 11 லெஸ் தென் 137. ஃபஸ்ட்டு நம்ம 137 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப நான் கீழே அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு பேலன்ஸ் 1 வருது. அப்போ அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்த ப்ரைம் நம்பர் தான் 2ஆல் டிவைட் ஆகிறப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் வருது. அதாவது பேலன்ஸ் வராமல் நம்மளுக்கு 0 அப்படி வந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்த 137 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதுலேயும் பேலன்ஸ் 2 வரும். அப்புறம் 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப அதுலேயே பேலன்ஸ் 2 வரும். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு பேலன்ஸ் 2 வரும். அது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ கிளியர்லி நன் ஆஃப் தம் டிவைட்ஸ் 137. எதையுமே நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் எதுவும் நம்மளுக்கு டிவைட் ஆகலை. ஸோ 137 இஸ் ப்ரைம் நம்பர். அடுத்த செகண்ட் சம் பார்க்க 173 நம்ம எதுக்குள்ளே இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கு தான் இந்த டேபிள்ஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 173 14 ஸ்கொயருக்கு அடுத்த இதில் இருக்குது. நம்மளுக்கு 169க்கும் 196க்கும் இடையில இருக்கிறனால நம்ம 14 ஸ்கொயரை எடுத்துக்கிறோம். அப்போ 14 ஸ்கொயர் லெஸ் தேன் 173. ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தேன் 14 ஆர். 14க்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? 2, 3, 5, 7, 11, 13. அப்போ நம்ம அதே ஸ்டெப் 173 ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு எல்லாத்துலையும் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் வரும். பேலன்ஸ் வரப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 173 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அடுத்த தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 319 தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ 319 எதுக்கு இடையில இருக்குது? நம்மளுக்கு 319 நம்மளுக்கு 324, 289 அதாவது 18 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் இடையில இருக்குது. நம்ம அப்போ 18 ஸ்கொயர் தான் எடுக்கணும். அப்போ 18 ஸ்கொயர் கிரேட்டர் தன் 319. 319 விட 18 ஸ்கொயர் பெருசாக தான் இருக்குது. 324. ஓகேவா? அப்போ 18க்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தென் 18 ஆர் 2, 3, 5, 7, 11, 13, 17. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 3ஆல் நம்மளுக்கு எப்படியும் 2ஆல் சின்ன நம்பர், அதனால் அடுத்தடுத்த நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 எல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வரும். ஆனால் இப்போ 11ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. 319 டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னென்னா 2 11s are 22. அது எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டில் கொடுத்துருப்பேன். 2 11s are 22, பேலன்ஸ் 9 வரும். அப்புறம் கீழே இருக்கிறோம்னா இதுவும் 9 வரும். அப்புறம் 1 11s are 11. நம்மளுக்கு 0 வந்துடும். 319 11ஆல் டிவைட் ஆகும்.
அப்போ 11 divides 319 கம்ப்ளீட்லி. 11 வந்து ஒரு பிரைம் நம்பர் வந்து டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணுறப்ப அப்போ நம்மளுக்கு 399 இஸ் நாட் பிரைம் நம்பர். இந்த மாதிரி தான் நம்ம பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1லேருந்து 30 வரையும் நம்ம ஸ்கொயர் வந்து கொஞ்சம் அப்சர்வாக நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த நம்பருக்கு இடையில நம்ம கிரேட்டர் தானே இருக்கா இல்லை லெஸ் தானே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குரிய பிரைம் நம்பர்ஸ் என்ன அதை வந்து நம்ம கொடுத்துருக்க சம்மில் வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது பிரைம் நம்பர். டிவைட் பண்ணுறப்ப பேலன்ஸ் இல்லை நம்மளுக்கு 0 வருது, ஏதோ ஒரு நம்பரால் நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நாட் அ பிரைம் நம்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.